2023 வருடத்தில் புதிய வரலாறு படத்த ரஜினிகாந்த். விஜயை வைத்து பீஸ்ட் படத்தை கொடுத்த கையோடு சூப்பர் ஸ்டாரை வைத்து ஜெயிலர் படத்தை இயக்கினார் நெல்சன் திலீப்குமார். தலைவரே, இந்த நெல்சன் திலீப்குமார் வேண்டாமே, ஆளை மாத்திடலாம் என ரஜினியிடம் சிலர் தெரிவித்தனர். ஆனால் அவரோ நெல்சன் மீது நம்பிக்கை வைத்து அவரை மாற்றவில்லை. ரஜினி தன் மீது நம்பிக்கை வைத்துதான் வீண் போகவில்லை என்பதை ஜெயிலர் படத்தில் காட்டிவிட்டார் நெல்சன். டைகர் முத்துவேல் பாண்டியனாக ரஜினி நடித்த ஜெயிலர் படம் உலக அளவில் சுமார் 620 கோடி வசூல் செய்தது. இந்த ஆண்டில் அதிகம் வசூல் செய்த தமிழ் படங்களின் பட்டியல் 2வது இடத்தை பிடித்துள்ளது ஜெயிலர். அதே சமயம் இந்த ஆண்டு ரிலீஸ் ஆன இந்திய படங்களில் எந்த படமும் செய்யாத ஒரு சாதனையை செய்திருக்கிறது ஜெயிலர். இந்த ஆண்டு ரிலீஸ் ஆன இந்திய படங்களில் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் உலக அளவில் தலா 100 கோடிக்கும் மேல் வசூல் செய்த ஒரே படம் ஜெயிலர் தான். தமிழ்நாட்டில் மட்டும் அல்ல, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலும் ரஜினிக்கு ஏகப்பட்ட ரசிகைகள் இருக்கின்றனர். ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன போது அதை பார்க்க தமிழ் மக்கள் மட்டுமின்றி தெலுங்கு ரசிகர்களும் தியேட்டருக்கு படையெடுத்தார்கள். அதனால் தான் ஜெயிலரால் மட்டும் இப்படி ஒரு தனித்துவமான சாதனை செய்ய முடிந்திருக்கிறது. ஜெயிலர் படம் மூலம் புது சாதனை படைத்த ரஜினிக்கு ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றார்கள். அவர் தற்போது ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடித்து வருகின்றார். ஜெயிலரை போன்றே வேட்டையனிலும் ரஜினி பயங்கர மாசாக இருக்கிறார்.